ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் இது வரைக்கும் பென் வந்து 70க்கும் அதிகமான ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். இதில் சில ஏலியன்ஸை மட்டும்தான் பென் வந்து ரிப்பீட்டடாக திரும்பி திரும்பி யூஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி பென்னால் அதிக டைம் யூஸ் பண்ணப்பட்ட 10 ஏலியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த காமிக்கு இல்லை ரீபூட்டில் நடந்த கண்டினியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம கிளாசிக் கண்டினியூட்டியில் எந்தெந்த ஏலியன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அப்பியர் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டாப் 10 லிஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 10வது இடத்துல பார்க்க போகிற பென் அதிகமாக யூஸ் பண்ண ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்ரே தான். ஸோ ஜெட்ரே பார்த்தீங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே ரொம்ப ஸ்பீடான ஒரு ஏலியன். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராரேட்டை வந்து பென் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஏலியனை விட ஜெட்ரேயோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நம்ம ஏலியன் எக்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப ஸ்பீடான பென்டன் ஏலியன் அப்படின்னா அது நம்மளுடைய ஜெட்ரே தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ஃபீட்பேக் மாதிரி ஏலியன்ஸ்லாம் வருவாங்க. ஸோ இந்த ஏலியனோட பவர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பென்னுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ண காரணத்தினால கிட்டத்தட்ட 48 தடவை இந்த ஏலியனை ஆன் ஸ்க்ரீனில் பென் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 48 தடவை தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட் ஏலியனிலும் மட்டும்தான் நம்ம ஜெட்ரே அப்பியராக இருக்காரு. அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராடாக்டில் வச்சு இவரை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இவரை 48 தடவை மட்டும் பென் ஆன் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது லிஸ்ட்டில் நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்வாம் ஃபயரு. ஸோ ஸ்வாம் ஃபயர் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏலியன். பிகாஸ் இவரால் வந்து பிளான்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டரும் இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டரால் நெருப்பையும் உருவாக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற காரணத்தினால பென் பார்த்திங்கன்னா இந்த ஏலியனை 3 சீரீஸில் கண்டினியூவாக யூஸ் பண்ணார். அதாவது ஏலியன் ஃபோர்ஸு, அல்டிமேட் ஏலியன், அப்புறம் ஆம்னிவர்ஸு. இது மூணுத்துலேயுமே யூஸ் பண்ணியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்வாம் ஃபயர் இது வரைக்கும் 51 தடவை மட்டும்தான் ஆன் ஸ்க்ரீனில் அப்பியராக இருக்காரு. இதை தாண்டி காமிக்ஸை நம்ம வந்து கணக்கெடுக்க முடியாது. ஸோ காமிக்ஸை வந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் அதிகமான இடங்களில் ஸ்வாம் ஃபயர் அப்பியராக இருப்பார். இருந்தாலும் இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீனில் 51 தடவை மட்டும்தான் இந்த ஏலியனை பென் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவருக்கு 9th பிளேஸையுமே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற பென் அதிகமாக யூஸ் பண்ண ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட்மட்டு. ஸோ வைல்ட்மட் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்லேயே அப்பியரான ஒரு ஏலியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ட்தனமான ஒரு ஏலியன். அதையும் தாண்டி இந்த கேரக்டர் கண்கள் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து சென்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவாரா. அதனால் பார்த்தீங்கன்னா சென்ஸை மட்டுமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஏலியன் தான் பென் அதிகமாக யூஸ் பண்ணார். ஸோ அப்படி யூஸ் பண்ணியே பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் 52 இடங்களில் மட்டும்தான் இந்த வைல்ட்மட்டை பென் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் இது வரைக்கும் வந்து ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அப்பியராக இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன் ஆம்னிவர்ஸ் வரைக்குமே வந்திருக்காரு. ஸோ 4 சீரீஸில் கண்டினியூவாக அப்பியர் ஆகியுமே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வெறும் 52 தடவை மட்டும்தான் ஆன் ஸ்க்ரீனில் வந்திருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேனன் போல்ட்டு. ஸோ கேனன் போல்ட் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே பென்டன் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏலியன். அதனாலே பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸு, அல்டிமேட் ஏலியன், ஆம்னிவர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா சீரீஸ்லையுமே இந்த ஏலியனை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீபூட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா பென் அதிகமாக யூஸ் பண்ண ஏலியனே இந்த கேனன் போல்ட் தான். பிகாஸ் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்னி என்கான்ஸ்டு, ஆம்னி நாட்டு, அப்புறம் வந்து ஆம்னி கிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேனன் போல்ட்டுக்காக ரீபூட்டில் அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் எல்லா சீரீஸ்லையுமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஏலியன். ஆனால் இந்த ஏலியனை மொத்தமாகவே பென் வந்து ஆன் ஸ்க்ரீனில் 54 தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்பயும் சொல்கிறேன், காமிக்கு வந்து நம்ம கணக்கில் எடுக்கல. காமிக்கும் ரீபூட்டையும் நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா இந்த கவுண்ட் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிடும். இருந்தாலும் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் கண்டினியூட்டியில் வெறும் 54 இடங்களில் மட்டும்தான் கேனன் போல்ட் அப்பியராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற பென் அதிகமாக யூஸ் பண்ண பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பிளாஸ்ட்டு. ஸோ ஹீட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ்லையோ அல்டிமேட்லையோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஏலியனோட அப்பியரன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் வந்திருப்பார். ஸோ அப்படி இந்த கேரக்டர் வந்து கம்மியான சீரீஸில் வந்து காமிச்சாலுமே இவர் இது வரைக்கும் ஒட்டு மொத்தமாக 56 இடங்களில் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்லையும் அதில் வந்து ஆம்னிவர்ஸ், ரீபூட், ஏலியன் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்திருக்காரு. ஸோ ரீபூட் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ரீபூட் வந்து கணக்கில் எடுக்கல. ஸோ இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா பென்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஏலியன்ஸில் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் டைமாக பென்னுக்கு வந்து ஆம்னிடிக்ஸ் கிடைச்சோன்னே
அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதே நம்மளுடைய ஹீட் பிளாஸ்டாக தான். ஆனால் பிளான் படி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டைமண்ட் ஹெட்டாக தான் பென் வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாத பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வச்சு அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதே ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு எப்போல்லாம் வந்து பென் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாரோ இல்லை எனிமிக்கு பவர் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க ஃபயர் டைப்பில் இருக்கிற ஏலியனா மாறுற மாதிரியே ஒரு சென்டிமெண்ட் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஹீட் பிளாஸ்ட்டை 56 இடங்களில் வந்து பென் கிளாசிக் அண்டு ரீபூட் மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நம்ம லிஸ்ட்டில் வந்து 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் வாங்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் சில்லு. ஸோ பிக் சில் பார்த்தீங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப கூலான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் கேனன் போல்ட்டோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம பிக் சில்லுக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா பிக் சில்ல பென் வந்து அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன், ஆம்னிவர்ஸ் இது மூணுத்தை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். பிகாஸ் இந்த மூணுத்தில் மட்டும் தான் இந்த ஏலியன் வந்திருக்காரு. ஸோ இந்த ஏலியனை பென் ஒட்டு மொத்தமாக எவ்வளவு இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 60 டைம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீனில் பிக் சில் ஏலியனை பென் யூஸ் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் நிறைய இடங்களில் வந்து பிக் சில் ஏலியனை யூஸ் பண்ணது மூலமாக தான் பென் வந்து தான் உயிரியே காப்பாற்றிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ் எபிசோடோட பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்ரேவை போட்டு மூஞ்சி மேலேயே நம்ம வில்கேக்ஸ் மிதிக்கும் போது டக்குன்னு பிக் சில்லா மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பென் வந்து அவர்கிட்ட எஸ்கேப் ஆவார். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த பிக் சில் ஏலியன் மொத்தமாக 60 டைம் ஆன் ஸ்க்ரீனில் அப்பியர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே அதிகமான இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலரேட்டு. ஸோ எக்ஸலரேட் தான் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் பென் அதிகமாக ஸ்பீடுக்கு நம்பின ஒரு ஏலியன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எனிமிட்டன் தப்பிக்கணும் இல்லைனா ஒரு எனிமியை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எக்ஸலரேட்டை வந்து பென் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி எக்ஸலரேட்டை திரும்ப திரும்ப நம்ம பென் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 68 அப்படின்ற கவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா கிளாசிக்கில் மட்டுமே யூஸ் பண்ணப்பட்ட கவுண்ட் கிடையாது. நம்ம பென் 10,000 யூஸ் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா, அதையுமே கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அல்டிமேட் பென் பார்த்தீங்கன்னா நம்ம இயான் கூட சண்டை போடும்போது எக்ஸலரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்கை விட எக்ஸலரேட்டர் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஸ்பீடான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் இயான் கூட சண்டை போடுறதுக்கும் இந்த எக்ஸலரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் கண்டினியூட்டிக்குள்ளே தான் வருது. ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 68 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸலரேட் ஏலியனை பென் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு 4th பிளேஸ் கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் நம்ம ஜெட்ரேவை விட நம்ம எக்ஸலரேட்டர் தான் பார்த்தீங்கன்னா பென் வந்து 20 டைம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆன் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பீடு கம்மியாக இருந்தாலுமே பென்னுக்கு நிறைய இடங்களில் நம்ம எக்ஸலரேட்டர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம டாப் 3ல பார்க்க போகிற ஏலியன்ஸில் 2 ஏலியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிளாசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன். அதில் 3rd பிளேஸில் இருக்கிறது நம்மளுடைய டைமண்ட் ஹெட்டு. ஸோ டைமண்ட் ஹெட் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரீஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏலியன் அப்படின்னு தான் சொல்லும். பிகாஸ் இந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா பென் வந்து கிளாசிக் சீரீஸில் பண்ணியிருப்பாரு. அதை விட முக்கியமாக ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் டிஃபீட் பண்ணுறதுக்கே நம்மளுடைய டைமண்ட் ஹெட்டை தான் பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆம்னிவர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனை பென் வந்து எவ்வளோ இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 77 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம அல்டிமேட் பென்னு, பென் 10,000 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாரே வந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி நம்ம மேட் பென் யூஸ் பண்ணது, மற்ற பென் வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணதை வந்து அவ்வளோவா கவுண்ட் பண்ணலை. ஏன்னா பென்டனோட வெர்ஷன்ஸாக இருந்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேருந்து வந்தவங்க, நம்ம பென்னோட எக்ஸாக்டான ஒரு டைம்லைன்லேருந்து வந்தவங்க. ஸோ அதெல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் 77 இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் ஹெட்டை வந்து நம்மளுடைய பென்னும் பென்டனோட வெர்ஷன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவருமே வந்து கிளாசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியனும் கிளாசிக்கை சேர்ந்த ஏலியன் தான். அது நம்மளுடைய 4 ஆர்ம்ஸு. ஸோ 4 ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏலியன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பென் வந்து ஒரு ஃபைட் வருது அப்படின்னா மொதல் வேலையாக நம்ம 4 ஆர்ம்ஸை நம்பி தான் களத்தில் இறங்குவார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பென் வந்து கிட்டத்தட்ட 85 டைம் வந்து கண்டினியூவாக நம்ம 4 ஆர்ம்ஸை வந்து ஆம்னிவர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பென் 23 யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 85 டைம் அப்படிங்கிறது வருது. ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பென் 10,000, அதுக்கப்புறம் வந்து நம்ம அல்டிமேட் பென் எங்கேயுமே வந்து 4 ஆர்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பற்றி நான் அவரை கவுண்ட் பண்ண தேவையில்லை.
பண்ணல. ஆனால் மற்றபடி பென்டன் வெர்ஷன்ஸே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 75 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோர் ஆர்ம்ஸோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளாசிக்லேருந்து கண்டினியூவாக வந்திருக்கு. ஸோ 85 இடங்கிறது நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு ரொம்ப கம்மின்னு தான் நான் கைஸ் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா எபிசோட்லையுமே பென் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஃபோர் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணியே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோவா வந்து அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணப்படலை. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணப்பட்ட பென்டன் ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹியூமங்கா சார். ஸோ ஹியூமங்கா சார் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏலியன். ஃபோர் ஆர்ம்ஸை விட நம்ம ஹியூமங்கா சாருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் அதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீடும் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த ஏலியனை பார்த்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த டிஎன்ஏ ஏலியன்ஸ் இல்லைனா ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் ஈவன் நம்மளுடைய அல்டிமேட் ஆகரா இருக்கா பார்த்தீங்களா. ஸோ இந்த அல்டிமேட் ஆகரா கூட ஃபர்ஸ்ட் டைமாக பென் சண்டை போகிறதுக்கு யூஸ் பண்ண ஏலியனே நம்ம ஹியூமங்கா சார் தான். அதே மாதிரி நம்ம ஹியூகோன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார் பார்த்தீங்களா, அவரை சேவ் பண்ணுறதுக்குமே நம்ம ஹியூமங்கா சார் தான் பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கண்டினியூ நம்ம ஹியூமங்கா சாரை பென் யூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 89 தடவை வந்து இந்த ஏலியனை யூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபோர் ஆர்ம்ஸோட கம்பேர் பண்ணும்போது 4 இடங்களில் எக்ஸ்ட்ராவாக ஹியூமங்கா சார் வந்து அப்பியர் ஆனதுனால அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸை தாண்டி இன்னும் சில ஏலியன்ஸை பென் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அதெல்லாம் கவுண்ட் பண்ணுற அளவுக்கு வரலை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபீட்பேக்கு அப்புறம் வந்து நம்மளை இன்னும் சில பென்டன் ஏலியன்ஸை சொல்லலாம். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணப்படாதனால தான் அவங்க லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியல. இன்னொரு லிஸ்ட்டை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது குறைந்த இடங்களில் மட்டுமே யூஸ் பண்ணப்பட்ட பென்டன் ஏலியன்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து கம்மியான இடத்துல மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.